ஹாய் விவஸ், வசந்தசேகர். இன்றைக்கி ஒரு கொலையை பற்றி தான் பேச போகிறோம். இது இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை தான். ஒரு சந்தேகத்தின் பேரில் நடந்த கொலை. அவர் கோயம்புத்தூரில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்துருக்கிறவர். அவர் அப்பப்போ அந்த வீட்டுக்கு அவருடைய மனைவி பார்க்குறதுக்கு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு அதுமாரி நேரம் எப்போ இருக்க லீவெலாம் இருக்கோ அப்போ வர மாதிரி தான் இருக்குது. அப்போ அங்கே ஊருக்கு வரும்போது அங்கே இருக்கிற நண்பர்கள் குடும்பங்கள்லாம் இதுமாரி அவங்களோட மனையை பற்றி ஒரு தப்பான ஒரு இது சொல்கிறாங்க. இதுமாரி ஒரு இளைஞரோட இதுமாரி தொடர்பில் இருக்காங்க, பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ எல்லாம் 2 குடும்பமும் சேர்ந்து பேசுகிறாங்க. பேசி இவங்க அந்த கணவர் இருக்கார் இல்லையா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நடுப்புலையே வாடகை வீடு தான். அங்கே வாடகை வீடு எடுத்து அங்கேயும் தங்க வைக்கிறாங்க. அங்கே தங்க வச்சு சில மாதங்கள் சில வருஷங்கள் போகும்போது அதே பிரச்சனை மறுபடியும் உருவாகுது. இவர் அப்பப்போ ஊர்களேருந்து இங்கே வரும்போது பார்த்தா ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறது. கூப்பிட்டா சரியாக காதில் வாங்கிறதில்ல. அரை மணி நேரம். சில பெண்கள் அதுமாரி பேசுகிறாங்க, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதேமாதிரி பழக்கம் உள்ளவங்க போல் இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால் எரிச்சல் இருந்த அந்த கணவர் என்ன செய்கிறாரு, அவங்க சொந்தக்காரங்கிட்ட மறுபடியும் போய் சொல்கிறாரு, இதுமாரி நான் ஊரில் இருக்கும்போது கூட ஃபோன் பண்ணால் ஒரே எங்கேஜாகவே இருக்குது. அதுவும் அரை மணி நேரம் 1 மணி நேரம். ஏன்னா அவங்க புருஷன் இல்லையா, திருப்பி போட்டு பார்ப்பான் போடுது. இதாக இருக்குது, எங்கேஜாகவே இருக்குது. இதுமாரி இருக்குது. இப்போ நான் இங்கே ஊரில் வந்திருக்கேன், இப்போ கூட பாருங்கள் அங்கே போய் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. திடீர்னு அவர் ஒரு விவரமான முடிவு எடுத்து அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டார். ஒரே சத்தம் கொலை செஞ்சுட்டு அவர்கிட்ட கட்டப்பையில் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பி வரும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்னங்க கட்டப்பையில் உங்கள் வீட்டில் ஒரே சத்தம் கேட்டு தானே? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா இப்போ தான் சண்டை பிரச்சனை தானே, உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரயிலுக்கு நேரம் மாற்றிக்கிட்டுங்கிற கதையில் அவர் ரயிலுக்கு நேரம் மாற்றிக்கிட்டு கிளம்புறாரு. என்னடா இவருக்கு அந்த பக்கத்து வீடு சந்தேகம் வருது, என்ன இவன் இப்படி போக மாட்டாப்புலையே அப்படின்ட்டு திடீர்னு ஊருக்கு அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. பாருங்கள், ஒரு ஃபோனு அது கரெக்டாக பேசாதனால எவ்வளோ ஒரு பிரச்சனை பாருங்கள். ஒரு சந்தேகப்பட்டு இதுமாரி ஒரு கொலையில் போய் முடிஞ்சிருச்சுங்க. அவங்க அந்த பொண்ணை பெற்றவங்க தாய் தகப்பெல்லாம் அப்படி அழுகுறாங்க விழுந்து. என்ன பண்ணுறது, உயிர் போச்சு. 2 குழந்தைக்கு தாய்ங்க அவங்க. இவரும் 2 குழந்தைக்கு தகப்பன். இப்போ இவர் ஜெயிலுக்கு போயிட்டார், அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களும் பரிதாப நிலைமைக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருப்பாங்க. இனிமேல் அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம், அவங்க தப்பு பண்ணாங்களா தப்பு பண்ணலையான்ட்டு. இருந்தாலும் இந்த 2 குழந்தைங்க நிலைமையை பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா அழகாக பிரிஞ்சுட்டே போயிட்டுருக்கலாம். இதுமாதிரி கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போய் அங்கே போய் கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்படி சில குடும்பங்களில் இதுமாதிரி ஒரு தாறுமாறான ஒரு செயலை செஞ்சுறாங்க. செஞ்சுட்டு பின்னாடி தான் பாதிக்குது அதோட என்ன மதிப்புன்ட்டு. இதுமாரி சந்தேகப்படும்போது சந்தேகம்னு ஒரு முடிவு வந்துருச்சுனாக்கா சரி இது பண்ணிவிட்டு டக்குன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது கொலகாரன் ஆள் பட்டம் கட்டி எதுக்குங்க அது வேலை? இந்த 2 குழந்தையோட நிலைமையை நினச்சி பாருங்கள். இனிமேல் இதுமாரிலாம் யாரும் ஒரு விவரமான முடிவெல்லாம் எடுக்காமல் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்துக்கிட்டு போங்க. நல்ல குடும்பங்கள் சில விஷயங்கள் என்னென்னமோ நடக்குது, அவங்களாம் வேறு மாதிரியான ஒரு முடிவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதுமாரி ஒரு சாதாரண நம்ம குடும்பம்லாம் கொஞ்சம் கௌரவம் அதுமாரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு இதுமாரி ஒரு வேண்டாத ஒரு வேலையை நம்ம பண்ணிடுறோம். கடைசியில் நம்ம தானே கொலகாரன் ஆகும். அது யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.